ஆனால் கர்த்தர் ஆள் அனுப்பி வரவழைத்து இவன் தான் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணினார். தகப்பன் தான் வீட்டில் தாவீதும் உட்கார்ந்து ஒரு இடம் கொடுக்காம விரட்டடிச்சார். ஆனால் கர்த்தர் அந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய, புறம்பே தள்ளின புறக்கணித்த தகப்பனையும் சகோதரர்களையும் ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதான் கர்த்தர். அல்லேலூயா. அதான் கர்த்தர். உங்களை மனிதர்கள் உயர்த்தன்னு நினைக்காதீங்க, உங்களை மனிதர்கள் மேன்மைப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற நேரம் வரும்போது பாருங்கள், கர்த்தர் உயர்த்தும் போது பாருங்கள், அப்பெல்லாம் முடிப்பாங்க. தாவீது வந்தப்ப எப்படி இருக்கும்? தாவீது அழைச்சிட்டு வந்தப்ப கண்டிப்பா அப்பாவுக்கு அண்ணன்மாருக்கலாம் ஆடு மேய்க்கிற பேரை போய் யாராவது ராஜா வாக்குவாங்களா? இவ்வளோ பெரிய ஆள் இருக்கானோ, இவனுலேயே ராஜா இல்லைன்னு சொல்லிட்டார் கர்த்தர். இந்த பைய போய் யாராவது ராஜா வாக்குவாங்களா? ரிஜெக்ட். அழைக்கிறது ஆள் அனுப்புனாங்க பாருங்க. அப்பவே அடையாங்க வேஸ்ட்டுங்க, அவங்கள போய் எதுக்குங்க, இல்லைன்னா நானே அவனை அங்கே உட்கார வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க, நினச்சிருப்பாங்க.